வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். யூஸ்வலாக எல்லோரும் இட்லி மாவை அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு அதில் தான் கொழுக்கட்டை பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். வாங்க எப்படி நம்ம கார கொழுக்கட்டை செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: கடுகு 3/4 டீஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், 10 வரமிளகாய், கடலைப்பருப்பு 3/4 டீஸ்பூன், வேர்க்கடலை, உளுந்து 3/4 டீஸ்பூன், பொடியாக நறுக்கி வச்ச 4 பெரிய வெங்காயம், 1 கப் தேங்காய் பூ, உப்பு தேவையான அளவு. நான் சொன்ன இந்த அளவுகள் எல்லாமே 3 டம்ளர் அரிசிக்கான அளவுகள் தான். இது புழுங்கல் அரிசி 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கோம். இப்போது இதை நீங்கள் தண்ணியெல்லாம் இல்லாமல் சுத்தமாக நல்லா ட்ரை பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஊறின அப்புறம் உங்களுக்கு இருக்கிற ஒரு ஈரப்பதம் இருக்கு இல்லையா, அந்த ஈரப்பதமே உங்களுக்கு போதுமானது தான். இந்த மாதிரி பொடியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் துருவி எடுத்துக்கிட்ட 1 கப் தேங்காய் பூ தான் இது. இதில் நீங்கள் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவில் நம்ம இந்த தேங்காய் விழுதுகளை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ வானொலியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு. இப்போது காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டே மாவில் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ லைட்டாக தான் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் வதக்கிட்டே வாங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை ஆட் பண்ணிவிட்டு அந்த மாவில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் அதை நம்ம நல்லா வதக்கணும். நீங்கள் இந்த கொழுக்கட்டையில் கேரட்டை துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸையுமே நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நீங்கள் இந்த வெங்காயம் வதக்கிற டைமில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். இன்றைக்கி நான் இந்த வேர்க்கடலை மட்டும்தான் ஆட் பண்ணிட்டேன். அதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ஸ்டேஜு. இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் கீழே நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த கீழ்த்தட்டை மட்டும் வச்சுட்டு அதில் இந்த கொழுக்கட்டையை நம்ம பிடிச்சி வைக்கிறோம். நீங்கள் பால் ஷேப்பில் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போது இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சாலே போதும். ஏன்னா நமக்கு வதக்கும் போதே அந்த ஹீட்லேயே உங்களுக்கு கொஞ்சம் வெந்துடும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக பூ மாதிரி உங்களுக்கு கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கார சட்னி இல்லைன்னா வறுக்கடலை சட்னியோடு வச்சு சாப்பிடுங்க. இது பிரேக்ஃபாஸ்ட் டின்னராக கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.